இந்த நாளுக்கான ரேமா வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 18வது வசனம். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு என்னவென்றால், சமாதானமான தாபரங்கள், பீஸ்ஃபுல் அபோர்ட் என்று இங்கிலீஷ்ல சொல்லப்படுகிறது. சமாதானமான தாபரத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் தங்க வைக்க போறாராம். யாருக்கு, எந்த நிலையில ஆண்டவர் இதை சொன்னார்? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு தூரம் போய் ஆண்டவரை விட்டு சிறையிருப்புக்கு போய் இருக்கிறாங்க, அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அவர்களிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனமே, நான் உன்னை திருப்பி கொண்டு வந்து எருசலேமிலே சமாதான தாபரத்திலே பீஸ்ஃபுல்லான இடத்துல நான் உன்னை கொண்டு வந்து குடியிருக்க பண்ணுவேன். அன்பார்ந்தவருடைய பிள்ளையே, இன்றைக்கு நீங்கள் ஒரு குருவி மாற அங்கும் இங்குமாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நான் சமாதானமான ஒரு தாபரத்துல உன்னை கொண்டு போய் நான் வைக்க போறேன். ஒரு ரொம்ப ரெஸ்ட்ஃபுல் பீஸ்ஃபுல்லான இடம். ரொம்ப அலைஞ்சிட்டீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இனி நான் அலைய விட மாட்டேன். இனி நான் சமாதானமான இடத்துல உங்களை கொண்டு போய் வைக்க போறேன். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, மனிதனுக்கு மிக தேவையானது சமாதானம். மனிதனுடைய வாழ்க்கையில எவ்வளவு சம்பாதித்தாலும், எவ்வளவு பொருள் சேர்த்தாலும், எவ்வளவு தங்க வச்சிருந்தாலும் சமாதானம் இல்லைனா, எல்லாத்தையும் சம்பாதிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அமைதலா சாப்பாடு, ஒரு கஞ்சி குடித்தாலும், ரசம் சாதம் சாப்பிட்டாலும் அது ரொம்ப இன்பமா இருக்குங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க வீட்டுக்கு சமாதானத்தை கொடுக்க போறாராம். நல்ல அழகான வீடை கர்த்தர் தர போறாராம். சமாதானமான ஒரு இடத்தை தர போறாராம். உங்க வீட்டுக்கு கர்த்தர் சமாதானத்தை தந்து நிலையான வாசஸ்தலம். இனிமேலே நீங்க டென்ட்டை பேத்துக்கிட்டு அங்க போய் இந்த வீட்டுக்கு ரெண்ட், அந்த வீட்டுக்கு ரெண்ட்னு மாற போறதில்லை. நிலையான வாசஸ்தலம். ஆம் பிரியமானவர்களே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அதே வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு உங்களுக்கு தருகிறார். உங்களுக்கு சீக்கிரமா நிலையான ஒரு வீட்டை தரப்போறார். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இங்க ஓடி அங்க ஓடி ரெண்ட்டுக்கு அட்வான்ஸுக்கு பணம் இல்லாம நீங்க கஷ்டப்பட்ட நாட்கள் முடிய போகிறது. நிலையான வாசஸ்தலம். இன்னைக்கே இதை விசுவாசிங்க, தைரியமா ஸ்டெப் எடுங்க. சொந்தமா கர்த்தர் உங்களுக்கு ஒரு இடத்தை தரப்போறார். சொந்தமா பிசினஸ் தரப்போறார். சொந்தமா உங்க பிள்ளைகள் சுதந்திரிக்கத்தக்கதாக ஆண்டவர் வாகனங்களை தரப்போகிறார். சமாதான தாபரங்களில், நிலையான வாசஸ்தலங்களில் தங்க போறீங்க. இதெல்லாம் எப்ப மாற போகிறது? ஆவி ஊற்றப்படும் மட்டும் வனாந்திரம் இருக்கும். ஏசாயா 32:15 ஆவி ஊற்றப்பட்ட பிறகு எல்லாம் மாறிவிடும். உங்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து இன்னைக்கு எல்லாத்தையும் மாத்த போறாரு. உங்களை நிலையான இடத்துல வைக்க போறாரு. நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள். இந்த நாள் ஆவியில் நிரப்பப்படுங்கள். சமாதானமான தாபரங்களில், நிலையான வாசஸ்தலங்களில் தங்குங்கள். God bless you. Have a wonderful day. Amen.